அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். வாழ்க்கை பயணத்தில் சவால்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்போது ஒவ்வொரு மனிதனின் உள்ளுணர்வும் அவனின் ஒரு அடிப்படை கேள்வியை தாங்க கேட்கும். என் இயல்பான குண அதிசயங்களும் வானத்தில் உள்ள கிரகங்களின் நகர்வுகளும் சேர்ந்து என் விதியை எப்படி தீர்மானிக்கிறது? குறிப்பா அஞ்சா நெஞ்சம் கொண்ட போராளி மாதிரியான குணம் உள்ளவர்களுக்கு வரப்போகும் கால மாற்றங்கள் என்ன உத்வேகத்தை தரப்போகிறது என்ற தேடல் எப்போதுமே இருக்குங்க. அந்த தேடலின் ஒரு பகுதியாகத்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். ஒரு ராசியின் ஆளுமை திறனும் அந்த ஆளுமையை செதுக்க போகும் சனி பகவானின் சஞ்சாரமும் ஒரு மனிதனின் வாழ்வாதாரத்தை எந்த அளவுக்கு புரட்டி போட போகிறது என்பதை, இது வெறும் ஜோதிட கணிப்பு மட்டும் இல்லை நண்பர்களே, இது ஒரு ஆன்மீகமான வாழ்வியல் ரீதியான உளவியல் ஆய்வு என்றே சொல்லலாம். காலச்சக்கரத்தின் முதல் புள்ளியாக திகழும் அந்த மேதகு மேசராசி மண்டலத்தைச் சேர்ந்தவர்கள் பிறப்பாலேயே ஒரு விதமான ஆதிக்க மனோபாவத்தையும் எதற்கும் அஞ்சாத வீரத்தையும் தங்கள் இரத்தத்திலேயே சுமந்து வருபவர்கள். எதையும் எதிர்கொள்ளும் அசாத்திய துணிச்சலும் எவருக்கும் அடிபணியாத தன்னிச்சையான செயல்பாடும் இவர்களுடைய அடையாளமாகவே இருக்கும். ஒரு கூட்டத்தில் 10ஓடு 11 நின்றுட்டு இருப்பதை இவங்க ஒருபோதும் விரும்பவே மாட்டாங்க. இதுக்கு மாறாக பார்த்தீங்கன்னா, தலைமை பொறுப்பை ஏற்று வழிகாட்டும் முன்னோடியாக இருப்பதையே இவர்களின் ஆன்மா விரும்புதுங்க. இந்த இக்கட்டான தருணத்திலையும் பின்வாங்காமல் சவால்களை நேரடியாக எதிர்கொள்ளும் இவர்களின் போர்க்குணம் ரொம்பவே மெச்சத்தக்கது. இவர்களிடம் இருக்கும் அந்த முதலாவது தான் நான் வரணும் என்கிற முனைப்பு வெறும் கர்வத்தால் வரதில்லைங்க. அது இவர்களது உள்ளார்ந்த ஆற்றலின் வெளிப்பாடு. மற்றவர்கள் தயங்கி நிற்கும் இடங்களில் இவர்கள் முதல் அடியை எடுத்து வைத்து வெற்றியின் வாசலை திறந்து வைப்பார்கள். ஆனால் அந்த அதீத வேகமும் நேர்மையும் சில சமயங்களில் இவர்களுக்கே சங்கடங்களை உருவாக்கிடும். இவர்களின் சொல்லும் செயலும் ஒளிமறைவு இல்லாததுங்க. உள்ளத்தில் தோன்றுவதை அப்படியே வெளிப்படையாக பேசிடுவாங்க. அந்த அப்பட்டமான வெளிப்படைத்தன்மை சிலருக்கு கசப்பா அல்லது கடுமையாக தெரியலாம். ஆனால் உண்மையிலேயே இவர்களின் இதயம் முழுக்க கள்ளங்கபடமற்றதுங்க. ஒரு குழந்தை மாதிரியான தூய மனத்தோட பழகும் இவர்கள் யாரிடமும் வஞ்சகம் வைக்க மாட்டார்கள். அதே சமயம் இவர்களின் உடலிலும் மனதிலும் ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த ஓயாத ஆற்றல் இவர்களை ஒரு இடத்தில் முடங்கி இருக்க விடாதுங்க. புதிய அனுபவங்களையும் நோக்கியும் இதுவரை யாரும் கண்டடையாத சவால்களை நோக்கியும் இவர்களின் பயணம் எப்போதுமே தொடர்ந்து கொண்டே இருக்கும். சட்டென்று கோபம் வந்தாலும் அது ஒரு மேகமூட்டம் மாதிரி தோன்றி மறைஞ்சிடுங்க. இதுதான் இவர்களின் சிறப்பு அம்சமும். இந்த வேகத்தை கொஞ்சம் விவேகமாக பொறுமையாக மாற்றிக்கிட்டா இவர்களின் வெல்ல இந்த உலகத்தில் யாரும் இல்லைன்னு சொல்லலாம். இப்போ நம்ம பேச போகிற முக்கிய விஷயம், கர்ம மகாரான சனி பகவான் மீன ராசியில் வக்கரகதியில் பயணிக்க தொடங்கியிருக்கும் இந்த விசித்திரமான காலகட்டத்தை பற்றி தான். அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திர பாதைகளில் பயணிக்கும் அன்பர்களுக்கு தனித்தனியே என்னென்ன விதி அமைப்புகள் காத்து கொண்டிருக்கும் என்பதை நம்ம நுணுக்கமாக பார்க்க போகிறோங்க. சனி பகவானின் இந்த தனித்துவமான நகர்வு மேச ராசிக்காரர்களின் தொழில் வளர்ச்சியிலும் பொருளாதார ஏற்ற இயக்கங்களிலும் குடும்ப உறவுகளுக்குள் ஏற்படும் உணர்வு போராட்டங்களிலும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது என்பதை மிக தெளிவாக பார்க்க போகிறோங்க. கல்வி படிக்கும் மாணவர்கள் முதல் வணிகத்தில் சாதிக்க துடிக்கும் சாதனையாளர்கள் வரை ஒவ்வொருவருக்கும் இந்த கிரக மாற்றம் என்ன பாடங்களை போதிக்க போகுது, என்ன உன்னதமான அதிர்ஷ்டங்களை தரப்போகுது என்பதை இனி வரும் பகுதிகளில் நம்ம ஆழமாக விவாதிப்போங்க. நீங்கள் இந்த காணொளியை பார்க்கிறீர்கள் என்றால் அதை ஒரு தற்செயலான நிகழ்வாக நினைக்காதீங்க. இது பிரபஞ்சத்தின் பேராற்றலும் இறையர்களும் சேர்ந்து உங்களுக்குள்ள கொடுத்திருக்கும் ஒரு சூட்சமான வழிகாட்டல் தான். உங்களின் வாழ்வில் ஏதோ ஒரு தருணத்தில் காரிய தடைகளையோ மன சோர்வையோ உணர்ந்திருந்தால் அந்த இருளை போக்கக்கூடிய பேரொளி உங்கள் குலதெய்வமான அந்த தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் வடிவில் உங்களுக்கு துணையாக நிற்கிறாருங்க என்பதை முதல்ல ஆழமாக நம்புங்க. 6 முருகனின் கருணையை வேண்டி உங்களுக்கு பிடித்தமான அவரது திருநாமத்தை சிந்திங்க. சக மனிதர்களோட அந்த பக்தியை பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் மனதுக்கு பெரிய நிம்மதி கிடைக்குங்க. இந்த தேடலில் தொடர்ந்து இணைந்திருந்தால் விதியின் ரகசியங்களை இன்னும் நெருக்கமாக புரிஞ்சுக்க முடியும். மேச ராசியின் தனித்துவமான குணாதிசயங்களை பார்க்கும்போது இவர்கள் வெறும் போர்க்குணம் மட்டும் கொண்டவர்கள் இல்லைங்க. ஆழ்ந்த அமைதியையும் சமாதானத்தையும் இதயத்தின் ஒரு ஓரத்தில் பொக்கிஷமாக வைத்திருப்பவர்கள்.
எவ்வளவு பெரிய இமயமலையா பணியா இருந்தாலும் அதை பதற்றமில்லாமல் திட்டமிட்டு லாவகமாக செய்து முடிக்கும் அறிவுத்திறன் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க. இவர்களின் மன உறுதி யாராலும் அசைக்க முடியாத கற்பாறை மாதிரி. ஒரு இலக்கை நிர்ணயிச்சு எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் பின்வாங்க மாட்டார்கள். குறிப்பா யாருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் தன் சுய உழைப்பாலும் தன்னம்பிக்கையாலும் மட்டுமே உயரத்தை அடையணும் என்கிற இவர்களின் லட்சிய வேட்கைதான் இவர்களை சமூகத்தில் தனித்து காட்டுது. தற்போதைய கோசாரத்தின்படி மந்தக கதி கொண்ட சனி பகவான் மீன ராசியில் தன் பின்னோக்கி பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு. இதனால் மேச ராசினருக்கு 7.5 சனியின் தாக்கம் ஒரு தொடக்கமா அமையுதுங்க. இதை பொதுவா விரயச்சனின்னு சொல்வார்கள். ஆனால் இப்போதைய வக்கர கதியினால் பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் ஏற்படாதுங்க. இதுதான் இங்க முக்கியமான ஜோதிட விதி. ஒரு உதாரணம் சொன்னா எளிதா புரியும் உங்களுக்கு. ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் மாணவனை தண்டிக்க முயற்சி செய்யும் போது தலைமை ஆசிரியர் உள்ள நுழைஞ்சார். அந்த தண்டனை தற்காலிகமாக தள்ளி போகும் அல்லது ரத்தாகிடும். அதே மாதிரி சனி பகவான் தன் வக்கர நிலையால் கெடுபலன்களை கொடுக்காமல் பின்வாங்குகிறார். இதனால மேச ராசினருக்கு பாதிப்புகளுக்கு பதிலாக பெரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி வரப்போகுதுங்க. வரப்போகும் அந்த 138 நாட்கள் உங்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பொற்காலமாக அமைய போகுதுங்க. இதுவரை உங்களை சுற்றி நடந்த தவறான புரிதல்கள், இழுபறியான காரியங்கள், சிக்கலான விவகாரங்கள் அனைத்தும் ஒரு தெளிவான முடிவுக்கு வரும். சனி பகவானின் இந்த நிலைப்பாடு உங்களுக்கு ஒரு ராஜாதி ராஜா வாழ்க்கைக்கான அடித்தளத்தை அமைக்க போகுதுங்க. குறிப்பாக உங்களின் வணிகம் சார்ந்த விஷயங்கள், சட்ட ரீதியான சிக்கல்கள், தனிப்பட்ட வாழ்வின் உறவு சிக்கல்கள், எல்லா தளங்களிலும் ஒரு சுமூகமான முன்னேற்றத்தை நீங்கள் கண்கூட பார்ப்பீர்கள். நிதி நிலைமையில் வியக்கத்தக்க முன்னேற்றம். இதுவரை முடங்கி கிடந்த பண வரவுகள் உங்களை தேடி வருங்க. நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் ஒவ்வொன்றும் வெற்றிகரமான பலன்களை தரும். நீண்ட நாட்களாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நற்செய்தி உங்கள் இல்ல கதவை தட்டும் காலம் வந்தாச்சுங்க. இங்கே ஒரு நேயர் கேட்கலாம், வாழ்வின் சவால்களை எதிர்கொள்கிற கிரகங்களின் நகர்வு மட்டும் போதுமா, இல்லை நம்முடைய தனிப்பட்ட ஆளுமை திறனும் பங்கு வகிக்குதா? அதற்கு பதில், கிரகங்களின் அசைவு என்பது ஒரு வினையூகி மாதிரிங்க. இப்போதுள்ள கிரக நிலைகளின்படி வணிக களத்தில் உங்கள் இருப்பு ஒரு சிம்ம சொப்பனமாக மாறப்போகுதுங்க. உங்களை வீழ்த்த துடிக்கும் எதிர்ப்பாளர்கள் உங்களை அசாத்திய வளர்ச்சியை பார்த்து திகைத்து தாங்களாகவே பின்வாங்கும் சூழல் உருவாகும். அரசியல் தளத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார மையங்களின் ஆசையும் ஆளும் தரப்பின் அணுக்கமும் எதிர்பாராத பல நன்மைகளை தேடி வருங்க. உங்கள் நெஞ்சில் ஊற்றெடுக்கும் அந்த துணிச்சலும், அரசு ரீதியான காரியங்களில் கிடைக்கப் போகும் அனுகூலங்களும் தடைப்பட்டு கிடந்த பல திட்டங்களுக்கு உயிர் கொடுக்கும். இது திண்ணம்ங்க. குடும்ப சூழலை பொறுத்தவரை அடுத்த தலைமுறையினரின் ஆரோக்கியம், கல்வி சார்ந்த கவலைகளை நீங்கி அவர்கள் கல்வியில் சிகரத்தை தொடும் அற்புத மாற்றங்கள் நிகழுங்க. அரசு பணி நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் நீங்கள் திட்டமிட்ட இலக்கை துல்லியமாக சென்றடையும். தொழில் ரீதியான வெற்றிகள் உங்கள் சமூக அந்தஸ்தை பல மடங்கு உயர்த்துங்க. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு ஒருமித்த சிந்தனையோடு லாபத்தை ஈட்டும் உத்திகள் கைகூடும். இத்தனை காலமும் உங்கள் மனதை ஆக்கிரமித்திருந்த இனம் புரியாத குழப்பங்கள் மேகம் களைவது போல களைஞ்சு ஒரு தீர்க்கமான மனத்தெளிவு பிறக்கும். நீங்கள் முன்கூட்டியே திட்டமிடாத காரியங்கள் கூட தெய்வ சங்கல்பத்தால் உங்களுக்கு சாதகமான அறுவடையை தந்து ஆச்சரியப்படுத்துங்க. மற்றவர்களின் மன ஓட்டங்களை அவர்களின் முகக்குறிப்பை வைத்தே கண்டுபிடிக்கும் அசாத்திய ஞானம் இப்போ உங்களுக்கு கைகூடும். உங்கள் வாரிசுகளை ஆன்மீக பாதையிலையும் நற்பண்புகளின் ஈடுபடுத்தினா அவர்களின் எதிர்காலத்தை ஒரு நந்தவனமாக மாற்றிடலாங்க. நீண்ட காலமாக இழுப்பறில் இருந்த சட்ட ரீதியான சிக்கல்கள், நீதிமன்ற வழக்குகள் உங்கள் பக்கம் இருக்கும் நியாயத்தினால் சாதகமாக முடியும். புதிய இல்லம் அமைப்பது, சொத்துக்கள் வாங்குவது போன்ற உங்கள் நெடுநாள் கனவுகள் நனவாக தொடங்குங்க. உற்றார் உறவினரிடமிருந்து கசப்புணர்வுகள் மறைஞ்சு ஒரு சமூகமான உறவு பாலம் மீண்டும் கட்டப்படும். பொருளாதார ரீதியான உன்னத நிலையை எட்டுவதோடு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் விரும்பிய இடமாற்றமும் வர பிரசாதமாக அமையுங்க. ஆனால் அந்த உச்சக்கட்ட வெற்றியின் போது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கிய தற்காப்பு முறைகளும் இருக்குங்க. மற்றவர்களின் தனிப்பட்ட விவகாரங்களில் தலையிடாமல் இருங்கள். சக ஊழியரிடம் மேலோட்டமான நட்பை மட்டும் பேணுங்கள். இது உங்கள் நிம்மதியை காக்கும்.
வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வாடிக்கையாளரிடமிருந்து அதிக பொறுமையோடும் இன்முகத்தோடும் இருங்கள். உங்கள் லாபம் இரட்டிப்பாக மாறுங்க. சந்தையில் இருக்கும் கடும் போட்டிகளை உங்கள் சாதுரியமான பேச்சால் முறியடிப்பீர்கள். அரசியல்வாதிகள் தொண்டர்களின் கோரிக்கைகளையும் செவிசாய்த்தா கட்சி தலைமையில் நன்மதிப்பை பெற்று சமூகத்தில் அசைக்க முடியாத ஆளுமையா நீங்க உருவெடுப்பீர்கள்ங்க. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். உங்கள் படைப்பாற்றல் உலகளவையாக அங்கீகாரத்தை பெறுங்க. கடின உழைப்பிற்கு பரிசா புதிய வாகனங்கள் வாங்குவதும் கடல் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்வதும் உங்களின் வாழ்வின் இனிமையான அத்தியாயங்களாக மாறுங்க. குடும்பத்தை பொறுத்தவரை குறிப்பா பெண்மணிகளுக்கு தாங்கள் துணையின் அன்பு ஆதரவும் ஒரு பாதுகாப்பாரனா திகழும். இதில் சந்தேகமே வேண்டாங்க. இன்னொரு நேயர் வியப்போடு நம்மளை கேட்கலாம். தொடர்ந்து புறக்கணிப்புகளையும் ஏமாற்றங்களையும் சந்தித்த ஒருவருக்கு காலம் திடீர்னு எப்படி இத்தனை சாதகமான திருப்பங்களை தர முடியும்னு. அந்த ஐயத்துக்கு பதில், இதுவரை உங்களை ஒரு பொருட்டா மதிக்காமல் உங்கள் உணர்வுகளின் தள்ளி வைத்து விட்டு போன உறவுகளும் நட்பும் உங்கள் வளர்ச்சியை ஆளுமையை பார்த்து வியந்து தாங்களாகவே உங்களை தேடி வரும் ஒரு மனமாற்றம் நிகழப்போகுதுங்க. இது உங்கள் ஆளுமைக்கு கிடைக்கும் தார்மீக வெற்றி. இந்த மன நெகிழ்வான தருணங்களில் ஆன்மீக யாத்திரைகளை மேற்கொண்டா மன அமைதியையும் வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கான தெளிவும் கிடைக்குங்க. பேச்சில் நிதானத்தையும் சொற்களில் கனிவையும் கையாண்டா இந்த உறவு பாலம் இன்னும் பல மடங்கு வலுவாகும். கல்வித்துறையில் இருக்கும் இளம் வயதினருக்கு இது ஒரு பொற்காலத்தின் தொடக்கம். வெறும் ஏட்டுக்கல்வி மட்டுமல்லாமல் விளையாட்டு இதர கலைகளிலும் உங்கள் திறமை உலகுக்கு பறைசாற்றப்படுங்க. ஆனால் வெற்றியின் போதையில் தடம் மாறிடாதீங்க. உங்களை நல்வழிப்படுத்தும் பெற்றோர் ஆசிரியர்களின் ஆலோசனைகளுக்கு செவி சாயுங்கள். உங்கள் எதிர்காலம் இன்னும் பிரகாசமாக இருக்குங்க. பொது தேர்வுகளில் நீங்கள் எதிர்பார்க்கும் உயர் மதிப்பெண்கள் உங்களை அலங்கரிக்கும். நீங்கள் கனவு கண்ட உயர்தர கல்விகளும் பயிலும் வாய்ப்பு தானாகவே உங்கள் வாசலை தேடி வருங்க. சனி பகவான் இந்த வக்கர சஞ்சாரமும் மேச ராசினருக்கு பதற்றத்தையும் தடைகளையும் தராமல் அவற்றை உங்கள் பனிக்கட்டி மாதிரி கரைத்து உங்கள் உள்ளத்தில் புதிய உத்வேகத்தையும் தன்னம்பிக்கையும் விதைக்கப் போகுதுங்க. வாழ்வின் சவால்களை எதிர்கொள்ளும் போது இதுவரை இருந்த தயக்கமும் எதிர்மறை எண்ணங்களும் முழுக்க நீங்கி எதையும் ஒரு மாறுபட்ட கோணத்தில் அணுகும் புத்திசாலித்தனம் உங்களுக்கு கைகூடுங்க. இதனால் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருந்த சிக்கல்களுக்கு மிக எளிமையான தீர்வுகளை கண்டுபிடிப்பீர்கள். பொருளாதார ரீதியாக பார்த்தா தேவையற்ற வீண் விரயங்கள் குறைய ஆரம்பிக்கும். சுபகாரியங்களுக்காக செலவுகள் மட்டுமே உங்கள் இல்லத்தில் இருக்குங்க. உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமும் ஊதிய உயர்வும் வரும். கையில் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்குங்க. நீண்ட நாட்களாக உங்களை தூங்க விடாமல் செய்த கடன் சுமைகள் படிப்படியாக குறையும். உங்கள் தந்தையின் உடல்நிலை நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு குடும்பத்தில் நிம்மதி நிலவும். இத்தனை நன்மைகள் பெருகும் வேளையிலும் ஒரு எச்சரிக்கை: சிக்கனத்தை ஒருபோதும் கைவிடாதீங்க. சனி பகவான் உங்கள் பொறுமையை அவ்வப்போதும் சோதிப்பார். அதனால் உங்களை நிரந்தர துயரத்தில் தள்ள மாட்டாருங்க. குடும்பத்தில் இருக்கும் பெண்மணிகள் தங்கள் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். திருமணத்திற்காக காத்திருக்கும் வரன்களும் மனத்திற்கு பிடித்தமான வாழ்க்கை துணை அமைய போகுது. வணிகத்தில் இருப்பவர்கள் புதிய முதலீடுகள் செய்யும்போது, கடன் வாங்கி தொழில் விரிவாக்கம் செய்யும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. கூட்டாளிகளோடும் வாடிக்கையாளர்களோடும் கனிவான அணுகுமுறையை வைத்து கொள்ளுங்கள். உங்கள் சந்தை மதிப்பு உயரும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகமானாலும் சிதறாத கவனத்தோடு செயல்பட்ட பதவி உயர்வு உறுதிங்க. உங்கள் மீதான விமர்சனங்களை ஒதுக்கிவிட்டு இலக்கை நோக்கி பயணிச்சா சொந்த வீடு கட்டி உங்கள் வாழ்க்கையை ஒரு சொர்க்கமாக மாற்றிக்கொள்ளும் யோகம் இந்த சூழலில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மனிதனின் ஆன்மீக பயணத்திலும் மிக உயரிய இடத்தை பெறுவது தன்னுள் உறையும் இறையாற்றலை உணர்த்துவதுதான். குலதெய்வம் என்பது எங்கோ தொலைதூர கோயிலில் மட்டும் இருக்கும் சக்தி இல்லைங்க. அது உங்கள் வம்சத்தின் ஆணிவேர், உங்கள் இரத்தத்தில் கலந்திருக்கும் பேரொளிங்க. அந்த தெய்வத்தின் இருப்பிடத்தை தேடி அலைய வேண்டாம். உங்கள் வீட்டு பூசறையில் ஒரு சிறு தீபத்தை ஏற்றி வைத்து அந்த பிரகாசமான ஒளியே உங்கள் குலத்தை காக்கும் காவல் தெய்வம் என்று மனதார நினைச்சு வழிபாட்டை தொடங்குங்க. ஒருவனது குலம் தலைக்கவும் அவனது சந்தைகள் மேன்மை பெறவும் குலதெய்வ வழிபாடு ஒரு கவசமாக திகழுது. நீங்கள் எத்தனை புண்ணிய தலங்களுக்கு போய் வந்திருந்தாலும் பல தெய்வங்களை வழிபட்டிருந்தாலும் ஒரு விடியற் காலையில் எழுந்து அந்த சூரிய நாராயணனை நமஸ்கரிப்பதன் மூலம் கிடைக்கும் பிரபஞ்ச ஆற்றல்
மற்ற கிரகங்களின் எதிர்மறை தாக்கங்களை தனித்து விடும் வல்லமை கொண்டது. அந்த ஆதித்தனின் கதிர்கள் உங்கள் வாழ்வில் படரும்போது துயரங்கள் எல்லாம் காணல் நீர் மாதிரி மறைஞ்சு போகும். ஒரு புதிய விடியல் பிறக்கும். மேச ராசி மண்டலத்தின் நட்சத்திர பாதைகளை கூர்ந்து பார்த்தா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டம். சனியின் இந்த விசித்திர சஞ்சாரம் உங்களின் பொருளாதார தளத்தில் பெரும் பாய்ச்சலை நிகழ்த்த போகுதுங்க. சேமிப்புகள் உயரும். புதிய சொத்துகள் உங்கள் வசமாகும். குடும்பத்தில் மங்கள ஒளிகள் முழங்கும். சுபகாரியங்கள் இனிதே நடக்குங்க. தொழில் ரீதியாக சந்தித்த முட்டுக்கட்டைகள் தகர்ந்து லாபத்தை அள்ளி கொடுக்கும் புதிய முயற்சிகளில் நீங்கள் தடம் பதிப்பீர்கள். நீண்ட நாட்களாக ஆரோக்கிய குறைபாடுகளில் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த பிணிகள் நீங்கி உடல் பொலிவு பெறுங்க. தம்பதியரிடையே இருந்த சிறு சிறு கருத்து மோதல்கள் மறைஞ்சு ஒருவருக்கொருவர் பக்கபலமாய் இருக்கும் ஆழமான புரிதல் மேலோங்கும். சனிக்கிழமைகளில் அந்த மந்திரகாரனை தொழுவது உங்கள் வாழ்வின் தடைகளை முழுக்க அகற்றும். பரண் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இனி வரும் காலம் ஒரு தனமழை பொழியும் தருணம். உங்களுக்கு செல்வாக்கு வெளி வட்டாரத்தில் ஓங்கி நிற்கும். வாகனம் யோகமும் கடல் கடந்த பயணங்களும் உங்களை தேடி வருங்க. ஆன்மீக பயணிகளில் ஈடுபட்டால் இதுவரை தீர்க்க முடியாத கடன்களில் இருந்து விடுபடும் வழி தெரியும். துர்க்கை அன்னையின் அருள் உங்களுக்கு பாதுகாப்பாளனாக இருக்குங்க. சவால்களை எதிர்கொள்ளும் துணிச்சல் ஆழ்மனதில் ஊற்றெடுக்கும். அரசால் எதிர்க்கப்பட்ட அனுமதிகளும் சலுகைகளும் தடையின்றி உங்கள் கைக்கு வருங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணிப்பவர்களுக்கு இந்த சனியின் நகர்வு ஒரு முழுமையான வெற்றி கனியை தர காத்திருக்கு. இதுவரை நீங்கள் விதைத்த உழைப்பு இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்குங்க. பங்குச்சந்தை முதல் புதிய தொழில் முயற்சிகள் வரை அனைத்திலையும் லாபகரமான போக்கை பார்ப்பீர்கள். சூரிய பகவானின் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு அவரது தினசரி வழிபாடு சகலகல சௌபாக்கியங்களையும் அள்ளி தருங்க. மேச ராசிக்காரர்களின் இயல்பான போராட்ட குணம் எவ்வளவு பெரிய நெருக்கடிகளையும் குறுகிய காலத்தில் சமாளித்து உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும். பிறருடைய செயல்கள் உங்களை அவ்வப்போது சினம் கொள்ள வைத்தாலும் நிதானம் என்கிற ஆயுதத்தை கையாண்டா வெற்றியின் சுவை இன்னும் இனிமையாக இருக்குங்க. இந்த 2026ஆம் ஆண்டு உங்கள் கனவுகளுக்கு உயிர் கொடுக்கும் காலம். உங்கள் எண்ணங்கள் எப்படியோ அப்படியே உங்கள் வாழ்க்கையும் அமையும். இதை மறக்காதீங்க. என்னால் முடியாதது என்கிற எதிர்மறை திரைகளை விலக்கிவிட்டு என்னால் அனைத்தும் சாத்தியம் என்கிற நேர்மறை அதிர்வுகளை உங்கள் உள்ளத்தில் விதைக்க ஆரம்பியுங்கள். உங்கள் சிந்தனை திறன் சீராகும் போது உங்கள் செயல்கள் எல்லாம் சாதனைகளாக மாறும். மன அழுத்தத்தை தவிர்க்க யோகா தியானம் பயிற்சிகளை வாழ்வியல் முறையாக கொள்ளுங்க. விநாயக பெருமானின் திருப்பாதங்களை சரணடைந்தா உங்கள் வினைகள் எல்லாம் தீர்ந்து வாழ்க்கையின் ஒரு சொர்க்கமாக மாறும். உங்கள் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும்போது பிரபஞ்சம் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற ஓடோடி வரும். நன்மையே விளையும். நலம் பெருகும். வணக்கம் நண்பர்களே. இந்த காலகட்டத்தை நல்லபடியாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை பொன்னாக்கி கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஆழமான தகவலோடு சந்திப்போங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். வணக்கம். நன்றி.